நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் முத்துக்குமார சுவாமி தேசிகர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட திருநாவுக்கரசர் வார வழிபாட்டு மன்றமும் வடமறை காடார் வார வழிபாட்டு மன்றமும் மற்றும் தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பும் இணைந்து பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் நிகழ்வை சிறப்பாக நடத்தியது. இந்த கிரிவலம் நிகழ்வு தொடர்ந்து 30 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை வடமரைக்காடர் ஆலயத்தில் வார வழிபாடு முற்றோதுதல் நிகழ்வோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு வைணவ பாட்டம் தெரிய வேண்டும் என்றால் ஆண்டாளருடைய திருப்பாவையும் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 5 பாட்டாலும் தெரிந்து கொண்டு 5 பாட்டை தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். இதெல்லாம் சென்றடை வேண்டும், தமிழ் வளர வேண்டும். தமிழ் என்ன செய்யும்? தமிழாலேயே பாடித்திறந்த ஊர் இந்த ஊர். தமிழ் வேதத்தால் பாடித்திறந்தது, வேதங்களால் திருக்காப்பு செய்தது. மூடிய கதவை தமிழ் வேதத்தால் திறக்கவும் மீண்டும் திருக்காப்பு செய்யவும் அருள் செய்த தலம். தமிழின் பெருமையை நிலைநாட்டிய தலம் இந்த இந்த தலத்தில் இருந்துதான் மதுரையில் சமணம் அழித்து சைவம் நிலைநாட்டப்பட்டது. இந்த இங்கேதான் கோல் அறுபதிகம் பாடிய ஊர். இந்த ஊர் கோல் அறுபதிகம் பாடிய ஊர். இந்த செய்தி அந்த மன்னனுக்கு தெரிந்து, அந்த மங்கையர்க்கரசியாருக்கு தெரிந்து ஞானசம்பந்தரை அழைத்து அந்த சமணியர்களை போக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தின் அடிப்படையிலேயே அங்கே மதுரை செல்கின்றார். மதுரை போகும்போது நாடுகளும் கோள்களும் சரியில்லையே என்று சொல்லும்போது நாடும் போதும் சிவனடியார்களுக்கு யாதொரு தீங்கும் செய்யாது என்று அருளப்பட்டுதான் கோல் கோளாறு பிரிவு நடைபெற்றுள்ளார். கோளாறு பிரிவு கோல் அறுபதிகம், கோள்களுடைய வழிகளை அறுக்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்தை அருள் செய்து அங்கே பூம்பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறான ஆக்கியது தமிழ். சாதாரண பூம்பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறான ஆக்கியது இந்த தமிழ். அதை ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்து அந்த பதியத்தை பாடி, திருநீற்று பதியத்தை பாடி சொல்லக்கூடாது. அதனால் இந்த மார்கழி மாதம் இந்த பாட்டை சொல்லக்கூடாது என்று நான் அந்த பதியத்தை சொல்லி அந்த ஒரு மரபு இருக்கிறது. தேவாரம் இந்த மாதத்திலே மார்கழியிலே அது இந்த 10 நாள் முக்கியமான நாள். இதை திருக்காப்பு, தேவாரத்தை திருக்காப்பு செய்வது. திருவாதிரை முடிந்த பிறகுதான் தேவாரத்தை செய்கிறது. திருவாசகத்துக்கு அவ்வளவு உயர்வு, அந்த திருவாசகத்திற்கு அவ்வளவு உயர்வு உள்ள மாதத்திலே திருவாசகத்தை நாம் ஓதி உய்வடைய வேண்டும். வந்திருக்கிற பெரியவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அவருடைய எண்ணங்கள் முற்றிலும் நிச்சயமாக இதெல்லாம் இறைவன் புகுந்து அதற்காகவே எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு என்று தெரியவில்லை. அவர்கள் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆணையிட்டால் அந்த இதுலாம் ஆணையிட்டால் அதுபடி நடப்பார்கள். அது ஒரு முக்கியம். சொல்லிய பார்த்து பொருள் உணரணும். அது சொல்லிய சொல்லி காப்பாற்ற வேண்டும். அதுதான் இந்த தேவார திருவாசக மன்றத்தினுடைய முக்கிய ஒரு செயலை செய்யக்கூடாது. கூட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஐயாவுடைய. எந்த ஒரு செயலை செய்தாலும் தோற்றுவிப்பது எளிது, மறுபடியும் அதை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய நெருடல் வரும், நிறைய சங்கடங்கள் வரும், சரி கஷ்டம். ஆகவே அதற்கெல்லாம் இறைவனுடைய வடமலைக்காரன் பேரருளார் என்று சந்திரசேகரன் ஐயாவுடைய அழைப்பிற்கு இணங்க வந்த ஐயாவுக்கு கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆன்மீகத்திலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் காரியங்கள்லாம் வெற்றி வேண்டும் என்று கூறி குறித்த நேரத்தில் இந்த வழிபாட்டினை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் எனக்கு நெருங்கிய உறவினர், தொழிலதிபர், இந்த ரோட்டரியில் அமைப்பில் இருக்கிறாங்க. சொந்தமாக ராமர் மடத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ராமர் மடங்களுக்கு வந்து பண்ணாங்க ஒரு கோயில். அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி நாங்கள் ராமர் மடம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்றோமோ அவங்க அந்த காலத்தில் அந்த ராமர் மடம் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கோயில் செயல்பாட்டிலேருந்து 2வது வாங்கிட்டு அவங்க பாருங்க. அந்த காலத்தில் பொண்ணு கொடுக்கறதுக்கு
இவங்க ராமவர்க்கம் ராமனை கும்பிடுறவங்க அப்படின்னு சொல்லி ராமதாரிகளுக்கு ராமதாரிகள் தான் கொண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்க பெரியம்மா வந்து இவங்க அத்தை, இவங்க சித்தப்பாவுக்கு எங்க பெரியப்பாவுக்கு பொண்ணை கொடுத்து அதோட பொண்ணதான் அந்த பையன் அந்த பையன். ஆமா நெருக்க ஒரு நல்ல இப்ப தொழிலதிபராக இருக்கிறார். காணிப்பட்டத்தில் பூர்வீகம் பண்ணாங்க, ஆனா தொழிலதிபராக தொழில் வந்து தாண்டி போட்டவங்க இன்னும் பல இடத்துல தொழில் நடந்துகிட்டு இருக்குது. ஆன்மீக பணியினருக்கெல்லாம் இதில் இறங்கி இருக்காங்க, ரொம்ப தீவிரமா இப்போ இறங்கிட்டாங்க. நான் வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ நாங்கள் கலந்துக்கிட்டோம், ஒரு 4-5 பேர் கலந்துக்கிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் 30 வருடமாக தேவரப்பம் நடத்திட்டு இருக்கிறோம். இவங்க தேவரத்தை பற்றி கேட்டாங்க. நாங்கள் 30 வருடமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் அதில் வந்து கலந்துக்கிடுங்க, அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற சமாச்சாரத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னவங்க எல்லாரும் வந்துருக்குறாங்க. எல்லோரும் வந்தவங்க அனைத்து பேருக்கும் இது வந்து இப்போ எங்கள் வேதாந்தத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த போது அது வந்து திருநாவுக்கரசர் வார வழிபாட்டு மன்றம் நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ வடமரைக்கான வார வழிபாட்டு மன்றம் அப்படின்னு இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நினைக்கலாம். இப்போ நாளைய தினம் கிரிவலம் இருக்குது. ஒவ்வொரு காட்சிகளுக்கு கோடியக்கரை குளர் கோயிலில் அதை திருப்புகழை பாடி அந்த கோயிலை கும்பாடியம் பண்ணுனதே என்று கூறலாம். அதெல்லாம் ஆமாம், இந்த கோயில் கும்பாடி நடக்கணும்னு தான் இந்த ஏற்பாட்டில் இப்போ நாங்கள் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பல இன்னும் கஷ்டம் போக்குவரத்து எல்லாத்துக்கும் இடையில ஐயாவுக்கு பிறகு எங்களுக்கு நல்ல குரு கிடைத்தார் நாகேந்திரன். அதனால அவரை பின்பற்றி நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இதை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நாளைய தினம் வேதாந்தம் கோயில்ல 7 மணியான 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள கிரிவலம் தேரோட வீதியில நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நம்ம வர்றது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், குறைந்தது ஒரு 100 பேர் வருவாங்க. வந்த உடனே அப்புறம் மூலஸ்தானத்தில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து 7 மணிக்கு சரியா நாளைக்கு 7 மணிக்கு நாங்கள் வந்துடுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கோயில் கூட்டங்களுக்கு வந்து பெரிய சாதனைகளை நிறைய செஞ்சுருக்காங்க. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படியே முடங்கி கிடந்துச்சு. அதுக்கு வந்து மறியல் பண்ணி நிறைய அந்த தேசியத்திற்கு ஒன்று பங்கெடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேமராவே இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஜென்ரல் கவர்மெண்ட்டுக்கு நல்லா முறையிட்டு இன்னைக்கு 25 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்காக. அந்த அளவுக்கு ஒரு இந்த தேசிய திருக்கோயில் இருக்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னைக்கு அதுக்கு வந்திருக்கோம். ஆனால் அது கூடிய விரைவில் இது கும்பாபிஷேகத்திற்கான முழு ஒத்துழைப்பே எங்கள் தேசிய திருக்கோயில் நடக்கலாம். ஏன்னா இது யாரை பார்க்கறனால இது மோடியை பார்க்கறதுனாலே எங்களால் முடியும். அதனால வடைமரக்காடர் கோயில் வந்து கும்பாபிஷேகத்திற்கு எங்கள் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு முழுசா ஒத்துழைப்பு தரோம். இந்த கோயில் நாங்கள் சொல்லிடுவோம், இன்ஃபார்ம் பண்ணுவோம் தலைமையிடத்துக்கு. அவங்க நாளையிலேருந்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சுடுவாங்க. அறநிலையத்துறை யாரை பார்க்கணும், என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நாளையிலேருந்து இந்த இதனுடைய வேலைகளை ஆரம்பிச்சிடும். அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா எங்களுடைய வேலை எந்த கோயில் வந்து வேலை நடைபெறாமல் இருக்குதோ அந்த கோயிலை வந்து பூர்த்தி பண்ணுறது தான் தேசிய திருக்கோயில் கூட்டத்தோட முதல் வேலை. ஆகவே நாளைக்கு வந்து இந்த வடைமரக்காலத்து சுவாமி திருக்கோயிலுடைய அந்த கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாட்டை எங்கள் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு நாளையிலேருந்து எடுக்கும். நாங்கள் இன்னைக்கே தகவல் கொடுத்துருவோம், அந்த வீடியோ அனுப்பிச்சிடுவோம், இந்த மாதிரி இருக்குதுங்க. அதோட என்னன்னா இந்த வேதாரண்யத்திலேயே சொத்து, இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே வேதாரண்யம் பெரிய கோயிலுக்கு தான் சொத்து அதிகம். அந்த சொத்தை இன்னைக்கு வருமானங்கள் இல்லாமல் இல்லை. இந்த நாள் வடமரைக்காடார் தென்மரைக்காடார் அது மாதிரி எந்த பகுதியில் அந்த அத்தனை கோயில்களுக்கும் இதில் இருந்து வர வருமானங்களை பிரித்து முதலில் அத்தனை கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்றதுதான் எங்களுடைய நோக்கம். இதை வந்து ஃபர்ஸ்ட் வடைமரைக்காடர் சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கான பணிகளை நாளை காலையிலே நாங்கள் துவங்கிடுவோம். விரைவில் இதை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை கண்டிப்பா செய்வோம். ஏன்னா இன்னைக்கு அவர் நினைச்சாருன்னா யாருனாலும் எங்களால கூட்ட முடியும். அந்த வகையில தான் இன்னைக்கு ஏதோ உங்களுடைய எங்களுக்கெல்லாம் ஒரு தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால நாளையிலேருந்து இந்த எங்களுடைய சிந்தனைகளும் இந்த கும்பாபிஷேகத்திற்கான ஒரு இதாக முக்கியமாக இருக்கும். நாங்கள் இன்னைக்கு மாநில அளவில் இதுக்கான வேலைகளை நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சுவோம். விரைவில் இறைவன் அவரை செஞ்சுக்குவார். நம்ம எதை சொல்ல வேண்டியது, அவர் செஞ்சுக்கிறோமோ அவரே பார்த்துக்குவார். ஆமா, அவரால் அவரே செஞ்சுக்குவார். என்னைக்கு நேரங்கள் இருக்கும் அன்னைக்கு ஐயாவெல்லாம்
இந்த 2 ஆண்டுகளா வந்து போதனை பண்றாங்க. அதனுடைய சிறப்பு தான் இது இன்னைக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ஆனா உண்மையில ஒரு அருமையான ஒரு அமைப்பு. இந்த கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு இனிமையாகவும் அமைதியான இடத்துல இருந்துட்டு இருக்கு. இது விரைவில் இது வந்து கும்பவழி மன்றத்திற்கான அடித்தளமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. விரைவில் இந்த பணி நீடித்து முடியும். அதுக்கு நம்ம அத்தனை பேருமே இந்த முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கணும். உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ எங்களால் சொல்லுங்க. நீங்க எங்க கூட்டங்களுக்காக எல்லாமே நாங்கெல்லாம் சிவன் சிவன் பார்க்கறதுக்கான முயற்சிகள்